வணக்கம் மக்களே. நம்ம இப்ப சந்திக்க போறது, போன வாரம் நான் ஒரு சிபிஐ கண்டு திமுக அரசு நடுங்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி போட்டேன். அந்த காணொளியில இருந்த அந்த காரணங்கள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏன் திமுக அரசு பயப்படுது சிபிஐ கண்டு அப்படின்றது. முதல் இது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இப்ப கரூர்ல தான் முகாமிட்டு இருக்காரு. கரூர்ல போய் முகாமிட்டு என்னென்ன அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாருக்கும் சமன் அனுப்பிச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலுச்சாமிபுரத்துல அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த வேலுச்சாமிபுரத்துல போய் ஒரு ஆய்வு நடத்திருக்காரு. அதுக்கப்புறம் தாவேக்காரவங்க ஏற்கனவே ஒரு 2-3 இடம் கேட்டதாகவும் அதை இவங்க நிராகரிச்சதாகவும் சொன்னாங்கல்ல, அந்த இடத்தையும் போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதை ஏன் நிராகரிச்சீங்க, இந்த இடத்தை ஏன் நீங்க ஒப்புதல் பண்ணீங்க அப்படின்றத காவல்துறையிட்ட கேட்டிருக்காரு. அது ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 41 உயிர்கள் பலியான சம்பவம் அங்க நடந்துச்சு. சரி, அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு, அங்க அந்த சுத்து வட்டாரத்துல தனியார் மருத்துவமனை நிறைய இருக்கு. தலைவர் விஜய் அவங்க பேசுறப்பயே பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்பளம் தெரியும். அக்ஷயாவோ அர்ச்சனாவோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் கூட தெரியும். அப்ப அதை சுத்தி நிறைய தனியார் மருத்துவமனை இருக்கு. ஏன் நீங்க 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கரூர் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனீங்க? அது யார் சொன்னா? ஏன் எல்லாரையும் அங்கேயே கூட்டிட்டு போனீங்க? அங்க போதுமான மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க, தெரியும் நம்மளுக்கு. அதுவும் நைட்டு நடந்திருக்கு, அதுவும் சனிக்கிழமை நைட்டுன்னா எத்தனை மருத்துவர்கள் இருந்திருப்பாங்க? அங்க கொண்டு போக சொன்னது யாரு? ஏன் எல்லாரையும் அந்த ஜிஹெச்சுக்கு தான் கொண்டுட்டு போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க அந்த சிபிஐ சார்பா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. சரி, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே போதிய மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில இல்ல அப்படின்றது ஒரு செய்தி. அப்போ அந்த 41 உடல்களையும் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எங்க இருந்து மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. அது அப்பயே நம்ம எழுப்பினாங்க, எல்லாருமே எழுப்பணும் அந்த சந்தேகத்தை. அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? பக்கத்துல ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, அங்க இருந்து நாங்க மருத்துவர்களை வரவழைச்சுக்கிட்டோம், அவங்கள வச்சு நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்வர் 3-4 மணிக்கு அங்க போறதுக்குள்ளேயும் பல உடல்களை மோஸ்ட்லி எல்லாரையும் நெருக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்க அடிக்க வச்சுட்டாங்க. அங்க அதுலதான் போய் இறுதி அஞ்சலி செலுத்தினாரு முதல்வர். சரி, அந்த மருத்துவர்கள் அங்க இருந்து வர வச்சுட்டோம், அவங்கள வச்சுதான் நாங்க அவசர அவசரமா இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மக்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம சாதாரண மருத்துவர் இருக்காங்களே, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா? இல்ல போஸ்ட்மார்ட்டத்துக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு